வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, உங்க ராசி ரிஷபம் அல்லது துலாமா, பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, பிறந்த தேதி 9 அல்லது 6 அல்லது 15 அல்லது 24 இதுவா? நீங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு கோயில்ல போய் நெய் தீபம் ஏத்தி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். இது சத்தியம். எப்படி இருக்க போற வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பா நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில இருந்த நேயர்களுக்கும் இருக்கிற நேயர்களுக்கும் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்ல நாட்களாக சந்தோஷமான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. உங்களுக்கு அனுகூலமான எண் 4, 5, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில இருப்பவராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு பிரமாதமான நாள். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மனோதிடம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை இதெல்லாம் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். எனவே நல்ல நாட்களா இருக்கும். அனுகூலமான உங்களுக்கு 1, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, உடல்நலத்துல அக்கறை காட்டுங்க. அசைவ உணவு வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். அளவா சாப்பிடுங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் கருடாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏன்? உங்களுக்கு இறக்க மனசு, அது ஒரு பெரிய பலவீனம். பழிவாங்க முடியாது, அது ஒரு பெரிய பலவீனம். அதனால இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 3, 9, அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அனுகூலமான நிறம் பச்சை மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், வேகம் இது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பேச்சினால வம்பு வரும், சண்டை சச்சரவு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி. கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 1, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். வீண் செலவு கிடையாது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வேலையில இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு வரும், அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் பைரவரே போற்றி.
சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமா இருங்க. முன்கோவப்பட்டு தோத்து போயிடுவீங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிட்டே இருங்க. அப்ப முருகப்பெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்றவங்களா இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பா நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பிரமாதமான வாழ்க்கை. சந்தோஷம். என்ன வேலையில இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். சந்தோஷம். கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சரி நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. நேயர்களே, ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில வைர மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.